விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட 5-6 வீடியோவில் கீழே ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நண்பா, ஸ்வீட் கார்னை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். சரி, ஓகே, செக் பண்ணி தான் பார்க்கலாம். ஏன்னா நான் ஸ்வீட் கார்ன் இந்தியாவில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும். அது எதற்காக பயன்படுத்துகிறாங்க, என்ன, எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலோ, இல்லை பார்த்திங்கன்னா என்ன கம்பெனிஸில் இது கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலோ எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ நார்மல் மக்காசோளம் அப்படின்னா நம்ம என்கே இருக்குதுன்னு சொல்லலாம், மைக்கோ இருக்குதுன்னு சொல்லலாம், தானியா இருக்குதுன்னு சொல்லலாம், ஆடி, அட்வான்டா, இதுமாரி பாயினர், இதுமாரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் நம்ம சொல்லலாம். ஆனால் ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு எந்த கம்பெனி பேர் சொல்கிறதுன்னு தெரியாது, என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது எப்படி அறுவடை பண்ணுறாங்கிறது முதல் கொண்டு நம்ம நிறையா பேருக்கு தெரியும், மேக்ஸிமம் பேருக்கு தெரியாது. ஓகேங்களா, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு எப்படி என்னங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட வந்திருக்கேன். ஒரு 2 நாளாக பார்த்திங்கன்னா வீடியோ போடல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால போட முடியாத போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்வீட் கார்னா என்ன, எப்படி அறுவடை பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது, அதில் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக சேரும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மக்காசோளத்தில் இருந்து தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, அதாவது ஜிஎம்ஓன்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி தேவையோ அதற்கு தகுந்த மாரி நம்ம இதை பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. எந்த வருடம் அப்படின்னா 1998 தான் பார்த்திங்கன்னா இந்த ஜிஎம்ஓ ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ஜிஎம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் கொண்டு வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 1996லேயே மக்காசோளங்களுக்கு, அது குறிப்பாக அந்த ஸ்வீட் கார்ன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமே இந்த கிளைஃபோசனேட் அடித்தா பார்த்திங்கன்னா பாதிப்பு வராத மாரி ஒரு சில டெஸ்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அண்டர் ப்ராசஸில் இருக்கும் போதே இந்த ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா லைவில் கொண்டு வந்துட்டாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில். ஓகேவா, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த கம்பெனிக்காரங்க டிசைட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்ததே பார்த்திங்கன்னா என்கே கம்பெனி தான், ஜென்சின்டா கம்பெனி தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஃபஸ்ட்டு. ஓகேவா, அவங்க 1998 கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் அவங்க 2-3 பிளான்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனி சம்மந்தப்பட்ட வெரைட்டி, நமக்கு வரது கிடையாது, கம்பெனி சம்மந்தப்பட்டது. அட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒன்று, அட்ரிப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி, அட்ரிப் 2 அப்படின்னு சொல்லி, அட்ரிப் 2 அப்படின்னு சொல்லி ஒரு 3 இது ஃபிக்ஸ்டாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, அதில் அட்ரிப் 1, அட்ரிப் 2, அட்ரிப் 3 3க்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா, அட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரு சில நோய் எதிர்ப்புகளை தாங்கி வரும். அட்ரிப் 2 அதை விட அட்வான்ஸு, அட்ரிப் ப்ளஸ் அட்வான்ஸு, அட்ரிப் 2 பார்த்திங்கன்னா அதை விட அதிக அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ரகங்கள் அப்படிங்கிறாங்க. இதிலே பார்த்திங்கன்னா அந்த கிளைசல் மருந்து இருக்கு இல்லையா, அது மக்காசோளத்துக்கு பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். ஓகேவா, ஒரு சிலர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த கிளைசல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கார்னில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. அது பட்டாலுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெசிஸ்டேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா அட்ரிப் 2 கொண்டு வரப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த கிளைஃபோசினேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கிளைசலுக்கு மாற்றம் நம்ம கிளைஃபோசினேட் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நானே கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா, அதை பற்றி அது பார்த்திங்கன்னா மக்காசோளத்தில் குறிப்பாக ஸ்வீட் கார்னுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவாங்க, அதாவது பாராகூட்டுக்கு ரிலேட்டடாக அது. இது பார்த்திங்கன்னா அட்ரிப் 1ல் இருந்தே பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயன்படுத்தியும் பார்த்துருக்காங்க, அட்ரிப்க்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஸ்வீட் கார்ன்லேயே பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்வீட், சுகரி அப்படின்னு சொல்லி 2-3 வெரைட்டிஸாக என்கேவிலே கொண்டு வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அட்ரிப் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு அண்டரில் வரக்கூடிய வெரைட்டிஸ் தான். ஓகேவா, இப்போ என்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்கேல 6802 இருக்குது. 6802 நார்மல் புழு இதெல்லாம் வரும். 6802 ப்ளஸ் பார்த்திங்கன்னா புழு ரெசிஸ்டன்ஸ் பண்ணி வரும். அது மாதிரி இதில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சூப்பர் ஸ்வீட் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா 15 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதேமாரியே சுகரி அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா 9 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இந்தியாவில் அவைலபிளா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. இந்தியாவில் ஒரு சில ரகங்கள் மட்டுமே அவைலபிலிட்டி, அதுவும் என்கேவில் குறிப்பிட்ட 1-2 ரகங்கள் மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, ஸ்வீட் கார்ன் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் உற்பத்தி பார்த்திங்கன்னா நமக்கு 2013 பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏரியாக்கள். அது நம்ம ஏரியாக்கள்லாம் இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2011-12 பார்த்திங்கன்னா பிளானிங் போய் 2013 பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டோட அப்ரூவலோடையே. ஓகேவா, இப்போ இது அதிகபட்சியாக எங்கெல்லாம் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசில் பார்த்திங்கன்னா 20% ஸ்வீட் கார்னு, மகாராஷ்டிராவில் 9.1%, யூபியில் 6.1%, கர்நாடகாவில் 16.5%, ராஜஸ்தானில் 9.9%, ஹிமாச்சல பிரதேசில் 4.4% பார்த்திங்கன்னா இதோட உற்பத்திகள் இருக்குது, ஸ்வீட் கார்னோட உற்பத்திகள் இருக்குது.
ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 9.02 lakhs ஹெக்டார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் உற்பத்திக்காக அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஆஃப் த லேண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ நாம் வந்து உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துக்குவோம். இந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வீட் கார்னுக்கும் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மக்காசோளத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன வித்தியாசம் பெருசாக தெரியுது அப்படின்னா, இப்போ ஸ்வீட் கார்ன் ஒரு 100 கிராம் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா. அந்த 100 கிராம் ஸ்வீட் கார்னில் வந்து பார்த்திங்கன்னா 19.02 கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட் இருக்கும். அதேமாரியே 1.18 ஃபேட்டு, 3.2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஸ்வீட் கார்னில். பட் கம்பேரிங் டு நார்மலில் பார்க்குறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்காது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்காது அப்படிங்கிறாங்க. அதேமாரியே வந்து இப்போ நம்ம நார்மலாக ஊன்றோம் இல்லையா மக்காசோளங்கள், அதுக்கும் ஸ்வீட் கார்னுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பால் ஏறுற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கார்னில் வந்து 25 to 30% ஆஃப் சுகர்ஸ்க்கு வந்து கண்டென்ட் இருக்கும். ஆனால் நார்மலாக நாம் பயன்படுத்திகிட்டு இருக்க மக்காசோளத்தில் 2 to 5% ஆஃப் சுகர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நாங்கள் பயிரிட சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம ஸ்வீட் கார்ன்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற வித்தியாசம். நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த விவசாயம் பண்ணுறதுல நம்ம எல்லாமே நார்மலாக நாம் மக்காசோளத்துக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் நம்ம இதுக்கும் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் வந்து 140 நாள் ஏஜ் வச்சுக்கலாம். நாம் இப்போ வச்சுருக்க மக்காசோளங்களுக்கு 120, 130, 140 நாட்கள் ரகத்துக்கு ஏற மாரி பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஸ்வீட் கார்ன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜே வந்து பார்த்திங்கன்னா 90 நாட்களில் தான். 75 நாட்கள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளே அறுவடை பண்ணிடலாம். அறுவடைனா நாம் இப்போ அடித்து காய வைக்கிற மாரிலாம் கிடையாது, அதுக்கு அது பயன்படுத்துகிறதே கிடையாது. ஓகேங்களா. ஸ்வீட் கார்னை உடச்சி வேவிச்சு சாப்பிட்றது தான், மார்க்கெட்டிங்கில் சேல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த ஸ்வீட் கார்ன். மக்காசோளத்தை அதிக இனிப்போட மக்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதாக கொண்டு வரப்பட்டது தான். ஓகேங்களா. நாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க மக்காசோளமே இனிப்புடையது தான், இதை விட பல மடங்கு இனிப்புடையது தான் அந்த ஸ்வீட் கார்ன். ஓகேங்களா. இது வந்து நம்ம ஏரியாவுக்கு ஏற்றதா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏரியாவுக்கு ஏற்றது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம 10 ஏக்கராவில் இங்கே மக்காசோளம் பயிர் பண்ணுறோம் ஸ்வீட் கார்னு வச்சுக்கிங்களா. இதை ஒடிச்சு கொண்டு போய் மார்க்கெட்டில் நாம் எப்படி விற்க முடியும்? ஓகேவா. ஏதாச்சும் ஒரு வெண்டர் டீலர் ஏதாவது இருந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க வந்து வேவிச்சு அதை வந்து விற்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஏரியாவில் இதை ரொம்ப ப்ராப்ளம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குமே தவிர மற்றபடி பிக்கப் ஆகிடுச்சுன்னா பக்காவான ஒரு ரிசல்ட். ஏன்னா மேக்ஸிமம் 3 மாதத்தில் நீங்கள் மொத்த ஹார்வெஸ்டிங்குமே முடிச்சிருவீங்க. 90 நாட்கள். நாம் இப்போ போட்டுட்ருக்கிற மக்காசோளம் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதமாகும், 4.5 மாதமாகும் நம்ம ஹார்வெஸ்டிங் முடிக்கிறதுக்கு. ஓகேவா. அப்படி பார்க்குறப்ப இது பரவாயில்ல. பால் ஏறுற ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம இதை வச்சுக்க போகிறோம். பால் ஏறுற ஸ்டேஜ்லேயே நம்ம ஒடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கருது வந்து 20 to 30 rupees சம்திங் எடுத்துக்கிறாங்களாம். ஓகேங்களா. அது அந்த ரகம், அதோட ஈல்டு, அந்த வெயிட்டு, அந்த கருதோட உயரம், இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹெக்டருக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதைகள் அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ செடிகள் இருக்கணும் அப்படின்னா 55,000 60,000 செடிகள் வந்து மக்காசோள செடிகள் ஒரு ஏக்கருக்கு இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 7,500 7,700 விதைகள் இருக்கும். ஓகேவா. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதில் ரேட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 2,600 ரூபாயிலிருந்து 3,000 ரூபா வரைக்குமே இருக்குது ஒரு கிலோ ஸ்வீட் கார்னோட ரேட்டு. இப்போ ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து 13,000 ரூபாயில் இருந்து 15,000 16,000 வரைக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது. எதுக்கு அப்படின்னா விதைகளுக்கு மட்டுமாவே இவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா. இதே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ அப்படின்னா இப்போ 1,700 ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக முடிஞ்சிடும். ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 13,000 16,000 வந்து பார்த்திங்கன்னா விதைகளுக்காகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலவிட வேண்டியதாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்கேவில் சுகர் 75 அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்குது. உகாயா சீட்ஸ் கம்பெனிஸில் தான் நம்மளால் பெயரிட்டு சொல்ல முடியும். டேங்கோ 75ன்னு சொல்கிறாங்க. அட்வான்டாவிலே வந்து பார்த்திங்கன்னா ரோசி சம்திங் ஏதோ ஒரு வெரைட்டி இருக்குது. இது 2-3 வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஆனால் இதை வந்து எது பெஸ்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்லி என்னால் இப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட்டே பண்ண முடியல. என்னோட அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எது பெஸ்ட் வெரைட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா. இவ்வளோ தூரம் பேசிட்டு அந்த பெஸ்ட் வெரைட்டி எது அப்படின்னு சொல்லி கொடுக்காது இருக்க முடியாது. இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய மக்காசோளமே தான், அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம மக்காசோளம் பால் ஏற ஸ்டேஜில் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ ஜிஎம்ஓவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுகர் கண்டென்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க. மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடணும் அப்படிங்கிறத சுகர் கண்டென்ட் அதிகப்படுத்திருக்காங்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா. நண்பா ஸ்வீட் கார்னை பற்றி கேட்டிங்க, வீடியோ போட்டாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எது நல்ல வெரைட்டி அப்படிங்கிறத பற்றி போடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்